அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பாபு பேசுகிறேன். எழுத்தாளர் மற்றும் அச்சக உரிமையாளர். நான் எப்படி பேச போகிறேன் அப்படின்னாக்கா, நான் குட்டீஸாக பேச போகிறேன். வீட்டில் இருக்கிற குட்டீஸாக பேசுகிறேன். அதாவது எப்படின்னா, இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி அரியணையில் அமர்ந்தார் அப்படின்னாக்கா, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குட்டீஸுங்களும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, அப்பா அம்மா கிட்ட கம்பல்சரி நீங்கள் விசில் சின்னத்துல தாவேக்காக்கு ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சில குழந்தைங்க அன்போடவும் சில குழந்தைங்க மிரட்டியும் எங்க எல்லாரையுமே எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்கெல்லாம் கூட உங்களுக்கு விசில் சின்னத்துல ஓட்டு போட வச்சுச்சிங்க. இப்ப அந்த ஓட்டு போட்ட குழந்தைங்களுக்கு நீங்க அரியணையில அமர்ந்ததும் சொன்னீங்க, உங்க விஜய் மாமா உங்களுக்கு தேவையானதை செய்வேன் அப்படின்னீங்க. இப்போ தேவையானதை செய்வேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த ஓட்டு போட்ட பேரண்ட்ஸோட குட்டிங்களுக்கும் அந்த பேரண்ட்ஸையும் மகிழ்ச்சி படுத்த வேண்டியது உங்க ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா பள்ளி கல்லூரி கட்டணம், அதாவது சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 80,000 ரூபாய் ஃபீஸ் ஆண்டுக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 1,00,000 ரூபாய் ஃபீஸு, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 5 லட்சம் ரூபாய். இவ்வளோ ஃபீஸ் ஏறத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சி காலத்துல அதிகாரிகள் மந்திரிகள் அதிகமா கேட்ட லஞ்ச தொகை தான். அவங்க அதிகமா லஞ்சம் கேட்டதுனால இவங்களே அவங்களுக்கு ஸ்கூலுக்கு குழு வேற கொடுக்குறாங்க. நீங்க உங்க கையில இருந்து காசு கொடுக்காதீங்க, பேரண்ட்ஸ் கிட்ட ஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஏத்தி அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. அதையே இவங்க ஒரு ஸ்கூல் நிர்வாகம், கல்வி நிர்வாகம் இதையே மெயினா எடுத்துக்கிட்டு வேற ஏன்னா இவங்களுக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னா அதிகாரிகளையோ மந்திரிகளையோ பகைச்சுன்னு ஸ்கூல் நடத்த முடியாது. ஒரு ஆண்டும் சில ஸ்கூல் பர்மனண்டா கொடுத்துருக்காங்க, சில ஸ்கூலுக்கு பர்மனன்ட் லைசன்ஸே கிடையாது. ஒரு ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு அப்படின்னு தான் அவங்க லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லைசன்ஸ் இல்லைன்னா ஸ்கூல் நடத்த முடியாது. அதனால இவங்க வேறு வழி இல்லாம எல்லா ஸ்கூலுக்கும் ஃபீஸை ஏத்திட்டாங்க. இவ்வளோ ஃபீஸை பேரண்ட்ஸால கடந்த ஆண்டு வரைக்கும் கட்ட முடியல. இப்ப உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இல்லைன்னு பேரண்ட்ஸ் குட்டீஸுங்களாம் நம்புறாங்க. அப்போ அந்த லஞ்ச பணம் 25% ஸ்கூலுக்கு குறையுது. அந்த குறையிற லஞ்ச பணத்தை திருப்பி பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது தான் ஒரு ஸ்கூல் நிர்வாகத்தோட நல்ல நல்ல எண்ணங்கள். ஆனா ஸ்கூல் நிர்வாகம் செய்யாது. இப்ப எல்லாமே பண மோட்டிவ்ல தான் இருக்காங்க. ஆனா விஜய் முதல்வர் அவர்கள் அந்த குட்டீஸுகளுக்கும் குட்டீஸ் பேரண்ட்ஸுக்கு சார்பாகவும் உடனடியாக, ஏன்னா இன்னும் ஸ்கூல் திறக்கவே இல்லை, உடனடியாக 25% எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்களோ 25% குறைக்கணும்னு நீங்க ஆணையிடணும். அப்படி குறைக்காத ஸ்கூல் பள்ளிகளுக்கு, பள்ளி கல்லூரிக்கு நீங்க லைசன்ஸை ரத்து பண்ணணும். கடுமையா ரத்து பண்ணாதான் அவங்க அந்த குறைக்கிற இதுக்கு வருவாங்க. ஏன்னா இந்த ஃபீஸ்கள்லாம் உண்மையிலேயே நிறைய பெரும்பாலான இடங்கள் கோயில் நிலம், அப்புறம் சில அரசு நிலம், அந்த மாதிரி இடத்துல தான் பள்ளியே நடக்குது. ஏரி குளத்துங்கள்ல கூட நடக்குது. அவங்களுக்கு வாடகை அந்த மாதிரி பிரச்சனை கூட இல்லை. நானே நிறைய பள்ளி கல்லூரி எல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். சிலது சொந்தமாவே இடம் வாங்கி வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு டீச்சருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கரண்ட் மெயின்டெனன்ஸ் தான். ஆனா அவங்க சம்பளமும் ரொம்ப சொற்பம் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப சொற்ப சம்பளம் தான். நிறைய லாபம் பண்றாங்க பள்ளி கல்லூரி நடத்துறவங்க. அதனால விஜய் முதல்வர் அவர்கள் உண்மையிலேயே இது ஒரு நல்ல வாய்ப்பு. உண்மையிலேயே நல்ல வாய்ப்பு. குட்டீசிங்களையும் நீங்க மகிழ் வைக்கலாம், அவங்களோட பேரண்ட்ஸையும் மகிழ் வைக்கலாம். இது ஃபீஸ் பெரிய சுமையா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னும் செய்யணும். சில நேரத்துல சில பேரண்ட்ஸ் வசதி படிச்சவங்க, ஓரளவுக்கு மிடில் வருமானத்துல இருக்கிறவங்க உடனடியா ஃபீஸை கட்டிடுறாங்க. இப்போ இன்னும் 1 வாரம் 10 நாள்ல ஸ்கூல் திறக்க போகுது. சில குழந்தைங்களோட பேரண்ட்ஸால அந்த ஃபீஸ் கட்ட முடியல. அந்த கட்ட முடியாத குழந்தைங்க என்ன ஆகுதுனாக்கா பள்ளிக்கு செல்ல முடியல. ஏன்னா நீங்க ஃபீஸ் கட்டல, உங்களுக்கு அலௌட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது செய்யக்கூடாது. ஸ்கூல் ஆரம்பிச்சா குழந்தைங்கள அலோ பண்ணணும். அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நல்ல டைம் கொடுக்கணும். அவங்களுக்கு இல்ல அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அப்படி அனுமதிக்காத ஸ்கூலை உடனடியா அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கைது பண்ணணும். அந்த ஸ்கூல் லைசன்ஸையும் அரசு ரத்து பண்ணணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு.
நாங்க வந்து இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துட்டு விஜய் அவர்கள் இதை உடனடியா செய்வாரு அப்படின்ட்டு நான் நம்புறேன். அனைவரும் இதை பார்க்குற அனைவரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து விஜயோட காதுக்கும் அப்புறம் கல்வித்துறை அமைச்சருக்கும் அவர் காதுலயும் போய் விழணும். இது ஒரு பெரிய மாசா வந்து சட்டசபையில எதிரொலிக்கணும். புரியுதுங்களா? அதனால உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை போல நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்ய வேண்டியதுதான் என்னோட விருப்பம். எல்லார மாதிரியும் ஒரே அரைச்ச மாவை அரைக்கணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நன்றி, வணக்கம். கீதாஞ்சலி டிவி நேயர்களுக்கு நடுநிலையோடு செயல்படும் எங்களது நிறுவனத்திற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கீதாஞ்சலி டிவி நேயர்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.